அன்பும் அறனும் அமைதியும் இயற்கை வளங்களும் செல்வ செழிப்பும் நிறைந்த ஆன்மீக பூமியாக இருந்த பாரத தேசம் பல அந்நியர்கள் படையெடுப்பால் தன் பழமையை இழந்தது. அந்த சமயத்தில் பிறவி கலைஞனான ஓர் அரசன் மக்களை நல்வழிப்படுத்த கலைத்துறையை கவசமாக தன் கையில் எடுத்தார். தனது கதைகள் மூலமாக தமிழ் மரபை மீட்க விரும்பி உலகில் உள்ள எல்லா வேடங்களையும் தரித்து உண்மையை உலகிற்கு உறக்கச் சொன்னார். என்னதான் பேரும் புகழும் அரசனுக்கு கிடைத்தாலும் அவர் விரும்பியது என்னவோ தமிழ் மரபை மீட்டு தன் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்ற கனவு மட்டுமே. ஆனால் அது மட்டும் நடந்த பாடே இல்லை. ஏனென்றால் கலைத்துறையை மக்கள் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே ரசித்தார்கள். அத்தருணத்தில் அரசனின் வாரிசான இளவரசனும் பிறந்ததும் கலைத்துறைக்காகத்தான். அழகு, ஆற்றல், அறிவு, வீரம், விவேகம், அன்பு என அனைத்து பண்புகளிலும் சிறந்து விளங்கினான். ஆனால் இளவரசனுக்கோ காதலும் திருமணமும் கைகூடவே இல்லை. இளவரசனை மணமுடிக்க பல பட்டத்தரசிகள் விரும்பினாலும் இளவரசனின் இதயமோ மரபு வழி மருத்துவர் கல்கி மேல்தான் இருந்தது. என்றாவது ஒரு நாள் தன் காதலை புரிந்து கொள்வாள் என்று இளவரசன் காத்திருந்தான். நாட்கள் வாரங்களானது, வாரங்கள் மாதங்களானது, மாதங்கள் வருடங்களானது. ஆனால் கல்கியின் மனமோ மாறவே இல்லை. நாட்கள் செல்ல செல்ல நாட்டு மக்கள் அனைவரும் இளவரசனின் திருமணம் எப்போது எப்போது என்று ராஜவம்சத்தை நச்சரிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் இளவரசனின் அன்பை உணர்ந்து கொண்ட கல்கி இளவரசனை மணமுடிக்க சம்மதம் தெரிவித்தாள். அத்துடன் 3 நிபந்தனைகளையும் விதித்தாள். நிபந்தனை 1, திருமணத்திற்கு உணவு ஏற்பாடு செய்யவும் விருந்தினரின் தாகம் தணிக்கவும் முழுக்க முழுக்க இயற்கை உயிர்நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நிபந்தனை 2, தனது திருமண ஆடை தன் மரபையே சார்ந்ததாக இருக்க வேண்டும். பூங்கலிங்கம், மர உரியனை ஆடை, அரவு உரியனை ஆடை, கொட்டைக்கரை பட்டாடை, பூந்துகில், கொடி நுண்துகில், தலையாடை கச்சை இவற்றில் ஏதேனும் 3 கிடைத்தாலும் போதும் என்றாள். நிபந்தனை 3, முக்கியமானது இந்த கடைசி நிபந்தனைதான். தனது திருமணம் எந்த கோவில்களிலும் கோபுரங்கள் இல்லாத மலையில் நடைபெற வேண்டும் என்றாள். குறுகிய காலத்துக்குள் அந்த முழுமையான மலையை கண்டுபிடிக்க வேண்டும். காலம் தவறினால் தான் அயல்நாட்டு அகதி, விண்ணை தாண்டி சென்று விடுவேன், திரும்பி வர இயலாது என்றுரைத்தாள். என் அன்பால் எல்லாம் இயலும் என்று நிபந்தனைகளுக்கு தயாரானார் இளவரசர். இயற்கை உயிர்நீர் அவ்வளவு எளிதானது அல்ல. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை மட்டுமே குடித்து பழகிய நகரவாசிகளுக்கு இயற்கை உயிர்நீர் எப்படி இருக்கும் என்று கூட அறிந்தது இல்லை. நீர்நிலைகள், ஏரி, குளம், குட்டைகள், கண்மாய்கள், அணைகள் எல்லாம் கட்டடங்களாகவும் தொழிற்சாலை கழிவுகளாகவும் நிரம்பி வழிந்தன. இளவரசனின் திருமண விருந்திற்காக அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டு நீர்நிலைகள் மீட்டெடுக்கப்பட்டு நீர் மேலாண்மை சிறந்து விளங்கியது. இதன் மூலம் மக்களின் குடிநீர் தேவையும் விவசாய தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டு இயற்கை வேளாண்மை முழுமை பெற்றது. கல்கி விரும்பிய ஆடைகள் நாட்டில் எந்த மாகாணத்திலும் கிடைக்கவில்லை. அப்போது அங்கு வந்த தமிழ் புலவர் கல்கி கூறிய அனைத்து ஆடைகளும் சங்ககால தமிழ் பெண்கள் அணிந்த ஆடைகள். இந்த கலிகாலத்தில் எப்படி சாத்தியமாகும் என்றார். உடனே அரசன் எல்லாம் சாத்தியமாகும் என்று பல காடுகள், மலைகள், குன்றுகள் தாண்டி இருக்கும் ஒரு தமிழ் தீவில் தமிழ் மரபை பேணி காக்கும் மக்கள் உள்ளனர். அவர்களிடம் சென்றால் ஆடைகளின் உற்பத்தி முதல் நெய்தல் வரை அறியலாம் என்ற ஆலோசனை கூறி தன் இளவரசனை அனுப்பி வைத்தார். ஏற்கனவே காலம் மிக கடந்தமையால் நாட்டு மக்களும் அரசியும் கல்கியின் மேல் கடும் கோபம் கொண்டனர். ஏதோ உலகில் இல்லாத ஓவிய ஆடை என்றும், ஆடைக்காக இளவரசனை இப்படி அலைக்கழிக்கிறாளே, கல் நெஞ்சக்காரி என்றும் ஏசினார்கள். திட்டமிட்டபடி இளவரசன் தமிழ் தீவை நோக்கி பயணிக்க தயாரானான். காடுகள், மலைகள், குன்றுகள் தாண்டி தமிழ் தீவை சென்றடைந்தான். அத்தீவில் வாழ்ந்த மூத்த தமிழ் குடிமக்கள் இளவரசனின் வரவை முன்னரே அறிந்தது போல அன்புடன் அவரை வரவேற்றார்கள். மாண்டு போன தமிழ் மரபு ஆடைகளின் உற்பத்தி முதல் நெய்தல் வரை கற்றுக் கொடுத்தார்கள். அனைத்தையும் கற்றுக்கொண்ட இளவரசன் தன் நாட்டுக்கு திரும்பி வந்து மறைந்து போன மரபு நெசவு தொழிலுக்கு மறுவாழ்வு தந்தான். இதன் மூலம் கல்கிக்கு மட்டுமல்ல, நாட்டில் உள்ள எல்லா மகளிருக்கும் சங்ககால ஆடைகள் சாத்தியமானது. அந்த ஆடைகளை அணிந்த பெண்களின் நாள்பட்ட வியாதிகள் காணாமல் போயின. நாட்டு மக்கள் அனைவரும்
கல்கியின் மேல் அன்பு கொண்டனர். ஒட்டுமொத்த தேசமுமே அந்த மூன்றாவது நிபந்தனையை நிறைவேற்ற முழுமையான மழையை தேடத் தொடங்கினார்கள். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. தகுதியற்ற அரசியல் தலைவர்களாலும் பணம் படைத்த செல்வந்தர்களாலும் மலைகள் சூறையாடப்பட்டு எங்கும் அரைகுறையாகவோ தரமட்டமாகவோ காட்சியளித்தன. இளவரசனின் திருமணத்திற்காக நாடே வருந்தியது. தீர்வை நோக்கி மக்கள் ஆன்மீக தேடலை துவங்கினர். அங்கு வந்த ஒரு ஆன்மீக குரு பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்தார். இறைவனையும் இயற்கை அன்னையையும் நம்பி பிரார்த்திக்க துவங்குங்கள். இவ்வார்த்தைகளை வாழ்வாக்குங்கள். இறைவனால் இயலாத காரியம் எதுவும் இல்லை என்று வழிகாட்டினார். நாட்டு மக்கள் அனைவரும் இளவரசனின் திருமணத்திற்காக தர்மத்தின் பாதையில் பயணிக்க தொடங்கினார்கள். மக்கள் அறவழியில் வாழ்வதை கண்ட இறைவன் மலைகளுக்கு மறுவாழ்வு தந்தார். அவையும் முழுமை பெற்றன. பெண்ணை தாண்டி சென்ற தன் காதலியை தன் உண்மையான காதலால் கரம் பிடித்தான் இளவரசன். கல்கியின் வரவால் கலியுகம் முற்று பெற்று தமிழ் யுகம் மலர்ந்தது. மீண்டும் ஒரு தமிழ்ச் சங்கம் மதுரை மாநகரில் நிறுவப்பெற்று யாமே இப்புவியின் மூத்த குடி என்று சூளுரைத்தது பாண்டிய தேசம்.